அனைவருக்கும் வணக்கம். இந்த காலம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேயே எப்படி ரூபா கூட செலவே இல்லாமல் பெயிண்டிங் பேலட் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் இதுக்கு ஒரு சுவிட்சு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை பின்னாடி பக்கம் சலோட்டி போட்டு ஒட்டியிருந்ததுனால வீட்டிலையே நானாக செஞ்சு வச்சுருந்த கிராஃப்ட் நைஃப் எடுத்து அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது ப்ளஸ் முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ஓன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஃபுல்லாக இருக்கும். இதை இந்த பக்கம் நான் காமிக்கிறேன்ல அதே மாதிரி அந்த இந்த ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு அந்த மெயினான அட்டை மட்டும் தான் தேவை. பென்சில் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பேலட்டோட அவுட்லைன் வரைஞ்சிக்க போகிறேன். இந்த பேப்பரில் நான் வரைஞ்சிருக்கேன்ல அதே மாதிரி இந்த கார்ட்போர்ட் அட்டையிலையும் வரைஞ்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் நீட்டாக அதே மாதிரி அக்யூரேட்டாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த சர்க்கிள் எதுக்கு அப்படின்னா நம்ம கட்ட வர அளவுக்கு நான் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ முக்கால்வாசி கட் பண்ணிட்டேன். மீதி கொஞ்சம் மட்டும் இருக்குது. அது மட்டும் நல்லா மெயினாக ஷார்ப் எட்ஜஸ் நல்லா கட் பண்ணிக்கிறேன். நான் வீட்லேயே செஞ்ச இந்த கிராஃப்ட் நைஃப் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. எவ்வளோ தான் ஹார்டாக இந்த மாதிரி ஹார்டான கார்ட்போர்ட்லாம் சூப்பராக கட் பண்ணுது. கண்டிப்பாக இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் வீடியோவாக போடுறேன். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சிசரே யூஸ் பண்ணலை. வெறும் இந்த கிராஃப்ட் நைஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணி கட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம நம்மளோட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா ஏர்பாட்ஸ் மினி ப்ளூடூத் ஏர்பாட்ஸ் மாதிரி இருந்தது ஷேப்பு. ஸோ இப்போ உங்கள் கட்டை விரலுக்கு அழகாக உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கொஞ்சம் பெருசாக கட்டை விரலை வச்சு மார்க்கரால் ரவுண்ட் பண்ணி அது வெட்டி எடுத்துக்க போகிறேன் ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு. இந்த மாதிரி நீங்கள் கட்டை விரல் இந்த மாதிரி மேலே விட்டு பண்ணிக்கலாம், இல்லை 2 விரல உள்ளே விட்டு பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் பிடிச்சி உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாரீலாம் ஒரு கவரில் வச்சு தருவாங்களே அந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு கவர் போதும். உங்கள்கிட்ட இந்த கவர் அவைலபிளாக இல்லை அப்படின்னா லேஸ் பேக்கெட்டு இல்லை ஏதாவது பொம்மை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொம்மை அந்த அட்டை பாக்ஸுக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக கவர் இருக்கும்ல அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ளே கைவிட்டு காமிச்சேன்ல, ஸோ 2 இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகும். நம்ம அப்படியே உள்ளே விட்டு பண்ணோம் அப்படின்னா ஸோ அதனால தான் அழகாக கம்ஃபர்டபுள் வச்சு சேஃப்டியாக பத்திரமா அது பேப்பர் ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால கிழிஞ்சிடாமல் ஒரு சைடு மட்டும் அப்படியே வெட்டி எடுத்துக்க போகிறேன். வெட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட தண்ணி உள்ளே போயிடக்கூடாது. நம்ம இது வாஷபிள் தான், வாட்டர் ப்ரூஃப் தான். இது தண்ணி உள்ளே போகாது, நனையாது, எதுவுமே ஆகாது. தண்ணி உள்ளே போகாமல் இருக்கணும், நல்லா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட இடையில கேப்பே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் சலட்டை போட்டு ஒட்டிக்கோங்க. ஒரு இடம் கூட விடக்கூடாது, சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. குட்டி குட்டியாக நீங்கள் செலோ டேப் கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக கவரை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கை விடுற இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டோம்ல அந்த இடத்துலையும் அழகாக கட் பண்ணிவிட்டு அங்கே அது வழியாக தண்ணி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை சுற்றி செலோ டேப் போட்டுட்டேன். இப்போ நம்மளோட பெயிண்டிங் பேலட் ரெடி. இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, வாட்டர் ப்ரூஃபுங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு ப்ளூ கலர் அக்ரலிக் பெயிண்ட் ஒரு ட்ராப்பும் நானும் ஜஸ்ட் இப்போ பண்ணி தானே கட்ட போகிறேன், ஸோ பெயிண்ட்டு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் அக்ரலிக் பெயிண்ட் ஒரு ட்ராப்பும் எல்லோ கலர் போஸ்டர் கலர் எடுத்திருக்கேன்ட்டு. அக்ரலிக் பெயிண்ட் தீர்ந்துருச்சு, ஸோ எல்லோ கலர் போஸ்டர் கலர் சேர்த்து அது ஒரு ட்ராப், ப்ளூ கலர் ஒரு ட்ராப் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது க்ரீன் கலர் கிடச்சிச்சு. லைட் க்ரீன் கலர் எடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லைட் க்ரீன் கிடைக்கும். இப்போ நான் ஒரு கார்ட்போர்டு இதை கட் பண்ணுவோம்ல, அந்த நீளமாக கட் பண்ணோம்னா அதில் ஒரு பீஸில் தான் இப்போ உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த பெயிண்ட்டை ஃபுல்லாக காலி பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தான் நான் எடுத்தேன். இருந்தாலும் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுக்கணும். அப்போ தானே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக என்னென்னு காமிக்க முடியும். ஸோ பெயிண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் அந்த கார்ட்போர்டில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நான் அந்த மே மந்த் லீவ்லாம் பெயிண்ட் பண்ணும்போது இதில் ஏதாவது வேணுன்னா நான் பெயிண்ட் பண்ணிப்பேன். இல்லாததுன்னா இந்த பீஸ் ஏதாவது கட் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த கார்ட்போர்டில் பெயிண்ட் பண்ணுறதுனால எனக்கு எந்த லாஸும் ஆகாது.
இப்போ வந்து ஃபுல்லாக பெயிண்ட்டை ஃபுல்லாக வந்து கார்ட்போர்டில் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் பாருங்களேன், வாட்டரில் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன். வாட்டர் ப்ரூஃப் தான், கொஞ்சம் கூட தண்ணி உள்ளவே போகல. இப்போ நான் வந்து ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக வந்து தொடச்சிக்கிறேன். அப்போ தானே உங்களுக்கு வந்து நீட்டாக எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். நம்மளோட பெயிண்டிங் கலர் ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க, பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாட்டர் ப்ரூஃப் 100% நம்பி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடியது தான். அதனால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு. அடுத்த காலையில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.